ஹாய் நண்பர்களே, வணக்கம். எவ்வாறு சுகமாக இருக்கின்றீர்களா? ராஜகீதா யூடியூப் சேனலூடாக இணைந்ததை இட்டு மற்ற நண்பர்களே, இன்று ஒரு சிறந்த நாளாக இருக்கின்றது. என்ன வயலெல்லாம் இறங்கி வேலை பார்க்கிறார் என்று நினைக்கின்றீர்கள்? இன்று ஒரு முக்கியமான நாள். எனக்கும் எனது வாழ்க்கையில் இன்று ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. 1/2 அந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். அந்த நாளிலே இன்னொரு சிறந்த ஒரு நாள், அதாவது தைப்பூசம். தைப்பூசம் என்றால் என்னென்னு தெரியுமா மக்களே? இந்த தைப்பூச நாளையில் நாங்கள் புது நெல்லை எடுத்து, புது நாற்றை எடுத்து கொண்டு அதை நாங்கள் அரிசியாக்கி, அதனை திரும்ப புது நாற்றை எடுத்து, புது நெல் எடுத்து நாங்கள் அதை பொங்கி சமைத்து அதனை ஒரு சிறந்த நாளாக வழிபட வேண்டும் என்றது அந்த தைப்பூசம். தைப்பூசம் என்று சொன்னால் அதுக்கு உண்மையான கருத்து என்னென்னு சொன்னால், தைப்பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரும் நன்னாளிலே முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான திருவிழாவாகும். அதாவது இன்றைய நாளில் நண்பர்களே, ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை தொடங்க விரும்பினால் இந்த நாளிலே நாங்கள் கட்டாயம் தொடங்க வேண்டும். தொடங்கினால் எனக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை கிடைக்கும். அதாவது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயத்தை இந்த நாளிலே ஆரம்பித்தால் அது மிகவும் வெற்றியாக அமையும். அதாவது சூரபத்மனை அழிக்க பார்வதி தேவியிடமிருந்து முருகன் வேல் பெற்ற தினமாகவும் சிவனின் ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்த நாளாகவும் இது கொண்டாடப்படுகின்றது. அந்த அவ்வாறு வருகின்ற போது பால்குட பவனி, காவடி எடுத்து முருகனை வழிபடுவது சிறப்பம்சமாக இந்த நாளிலே கருதப்படுகின்றது. அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் தனது தாயார் பார்வதி தேவியிடமிருந்து சக்தி வாய்ந்த வேல் வாங்கிய நாளே இது. அதான் தைப்பூசம் என நம்பப்படுகின்றது. இது ஒரு வீரத்தின் அடையாளமாக கொண்டாடப்படுகின்றது மக்களே. அந்த நன்னாளிலே தான் நான் இன்று இந்த களத்தில் இறங்கி ஒரு சந்தோஷமாக இந்த நாளை கழிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலும் இந்த புதிய நெல்லை எடுத்து அரிசியாக்கி அதன் பின்னர் கொண்டு வீட்டுக்கு சென்று அதனை பொங்கி அதனை இறைவனுக்கு படைத்து முருகனை மிகவும் சிறந்த முறையிலே வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த நாளை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து நான் அடுத்து முருகனிடம் கோயிலுக்கு சென்று அதனை வழிபட்டு மீண்டும் வீடு திரும்புவேன். தொடரும்.